ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட அளவுகள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. எப்போதுமே ஒரு டிசைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா இது போல் நம்ம பாக்ஸ் வந்து நேராக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து டிசைன் வந்து வரைஞ்சிருக்கோம். ஒரு சில நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸை விட்டு வெளியில் வரைஞ்சோம்னா தான் அந்த நெக்கோட ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இந்த நெக் டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால லைனிங் கிளாத்தை மட்டும் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வரையணும் அப்படின்னா அது சைஸை பொறுத்து நம்ம அகலத்தை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 40 சைஸு அப்படின்னா 1 இன்ச்சு அகலம், 3/4 இன்ச்சு அகலம், அந்த அகலத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக இது போல் வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவுற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கனங்கன்னா நம்ம வந்து பின் குத்திக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் நெக் வந்து என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணமோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல கார்னர் வர்றனால இந்த இடத்துல பாருங்கள், ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். ஆரம்பத்துலேயும் முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா எந்த அகலத்தில் நம்ம தைக்கிறோமோ அதே அகலத்திலே தான் தச்சு வரணும். கரெக்டாக 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அகலத்திலே தச்சு வரணும். நேராக வரல அப்படின்னா லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே நம்ம தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்ம கெட்டி தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் அந்த நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள், தையலில் படாமலே நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு மூளை சேஃப் வர்றனால கண்டிப்பாக இந்த மூளை சேஃபில் கட் பண்ணணும். அது போக வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். இது கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு அந்த கேப்பில் இது போல் வரிசையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நுனி பகுதி மழுங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கத்திரிக்கோளோட அடிப்பகுதியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுலேயும் கட் பண்ணும்பொழுது தையலில் படாமல் நம்ம பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே நம்ம அழகாக நீட்டாக ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் மூளை ஷேப் வந்து வருது பாருங்கள். இதை கரெக்டாக நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தை இது போல் அழகாக நீட்டாக மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே அந்த நெக்கோட ஷேப்பை நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக போடணும். அதே சமயம் தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். நார்மல் தையலும் வைக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலும் வைக்கக்கூடாது, பொடி தையலே இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், கழுத்தை அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கண்டிப்பாக அயன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிம்பிளான லேஸ் ஒர்க் டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், ஹைட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். கழுத்து பகுதியிலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச்சில் குறிச்சிட்டு அப்படியே பாருங்கள், நம்ம ஆம்கோல் சைடில் ஒரு வளைவு நம்ம கொடுத்துடலாம்.
எப்போதுமே நம்மளாக வளைவு வந்து போடக்கூடாது. எல்லாத்துக்குமே அளவுகள் எடுத்து நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக சூப்பராக கிடைக்கும். டிசைன் ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைடு வரைஞ்சதுக்கப்புறமா இந்த துணியை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்திருக்கும். இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் 2 சைடுமே. அந்த மூளை வரக்கூடிய சைடு பாருங்கள், இது போல் கிராஸாக போட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம ஒன் சைடு போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு இதோட அச்சா அப்படியே வச்சு தான் நம்ம வந்து லைன் போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கீழே தைக்கக்கூடாது. ஷோல்டர்லேருந்து அந்த மூளை ஷேப் வரக்கூடிய இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். லேஸை பயன்படுத்தி தைக்கும்பொழுது கரெக்டாக அந்த லேஸை கோட்டு மேலே வைக்காமல் ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக விட்டுட்டு தையல் தான் பார்த்திங்கன்னா கோட்டு மேலே நம்ம வச்சு தைக்கணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி தைக்கணும் பாருங்கள். இப்போ இன்னொரு லைன் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச்சு விடணும்னு நினச்சா 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சு விடணும்னு நினச்சா 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த அளவில் தைக்க போகிறதுங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம இன்னொரு லைன் லேஸை பயன்படுத்தி தைச்சிருக்கோம். கரெக்டாக லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இப்போ கோல்டு லேஸ் தைக்கிறோம் அப்படின்னா கோல்டு கலர் நூலை போட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். எல்லா லேஸுக்குமே பாருங்கள் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். கழுத்தை ஒட்டி தைக்கும் பொழுது தான் அந்த லேஸ் இந்த சைடும் அந்த சைடும் நகண்டு வந்துடாமல் கரெக்டாக அப்படியே அந்த கழுத்தை ஒட்டியே நம்ம தைக்கணும் பாருங்கள். இப்போ கட் பண்ணும் பொழுது பாருங்கள், கோட்டை ஒட்டியே கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டே நம்ம வந்து கட் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக பாருங்கள், ப்ளவுஸை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம். இப்போ அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் பாருங்கள் இது போல் 2ஆக மடித்து விட்டுட்டு ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு நடுவில் எவ்வளோ வருதோ நடு பாயிண்ட்டை வந்து நம்ம குறிச்சிட்டு இது போல் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் நம்ம வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சு, அகலம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. 2.5 இன்ச்சுக்கு நடுவில் சென்ட்ரு பண்ணி குறித்து இது போல் திலகம் ஷேப் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேப்பர்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம், துணியிலையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு துணியில் கட் பண்ணால் போதுமானது. இப்போ இதோட சென்ட்ரு பகுதியில் அந்த திலகம் ஷேப்பை கரெக்டாக வச்சுட்டு இதோட அவுட்லைனை பாருங்கள் இது போல் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள். மடிப்பு பகுதியும் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இது போல் அவுட்லைன் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து லேஸை பயன்படுத்தி தைச்சதுக்கப்புறம் தான் மேலே இருக்கக்கூடிய லைனில் லேஸை வந்து நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆரம்பிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வளைவாகவே நம்ம தைக்கணும். அப்போ தான் அந்த வெட்டும்போது நம்மளுக்கு திலகம் ஷேப் எப்படி அழகாக கிடச்சிச்சோ அதே மாதிரி தைச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கணும். அதனால் வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் லேஸை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நூல் பீஸரை உள்ள வெளியில் பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு நூல் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காக இந்த ரவுண்டில் பாருங்கள் லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இப்போ கழுத்து சைடு இருக்கக்கூடிய பிசுரையும் கழுத்து பகுதியோட சென்டரில் இருக்கக்கூடிய பிசுரையும் மறைக்கிறதுக்காக இதே கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி நம்ம அழகாக நீட்டாக தைக்க போகிறோம். பாருங்கள், தைக்கும் பொழுது கொஞ்சம் கூட அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த பகுதியை அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் நூல் பிசுறு இருக்கோ அது எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.